ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த 2025 விசுவாவசு வருஷம், இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக இருக்கும். வருஷ பிறப்போட பலனை நாம் அனுபவிக்கலாம். இந்த வருஷ பிறப்பினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கலாம். கிரகங்கள் சூரியனை தலைமையாக கொண்டு 9 கிரகங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட கிரகத்தன்மைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமா வந்து சேரும். நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த ஜோதிட விஷயங்களை மனசுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண வைங்க. ஏதாவது ஒரு மனசில் ஒரு செய்தி, இந்த வருஷம் இதை நான் நடத்தணுங்க, எனக்கு ரொம்ப ஆசையே அதுதான், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை கிடைக்கணும், நான் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு உயர்ந்த இடமாற்றத்தை சந்திக்கணும், நான் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும், என்னமோ ஒன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கணும், வீடு கட்டணும், நகை வாங்கணும், நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும், நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் டவுன் ஆகுது, அந்த முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். இந்த கனவு நிறைவேறலைங்கிற வருத்தம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. பயிற்சிகள் நடக்குது, வருஷம் மாறுது, ஆனால் கனவு நிறைவேற மாட்டேங்குது. எல்லாருக்குள்ளே ஒரு மன புழுக்கம் இருக்கா இல்லையா? நம்மளை மீறி, நம்மளை மறந்து நம்மெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதான உண்மை. எத்தனை பேர் நடிக்கிறோம், எவ்வளோ நடிக்கிறோம், உண்மையா இருக்கிறோமா? நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். ஏன் அது உண்மையா இருந்தா என்ன முடியுமே? நம்ம அதுக்கான பிளானை போட்டு தான் ஆகணும். இந்த காலகட்டம் விசுவாவசு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பவத்தை நடத்தி கொடுக்கிற ஒரு வருஷம்னு அர்த்தம். நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற வருத்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதான். ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், ஒரு விஷயத்தை நன்மையாக செய்ய முடியும், ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த வருஷத்துல இருக்கு. கடக ராசி, கடகத்தை பொறுத்தவரை கவலைகள் தீர்ந்து விட்டது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சியில சொல்லியிருப்பேன், கவலை தீர்ந்துட்டுன்னா நம்புற மாதிரியா இருக்கு. அதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கூட நம்பலாம். ஏன்னா நிறைய நம்பிக்கை உரியவர்கள் கடகராசிக்காரர்கள். வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்பிக்கையை நம்ம அதிகமாக வைக்கிறோமோ அப்பெல்லாம் கவலை வந்துடும். இதையும் தெரிஞ்சுக்கணும். மனுஷன் தானா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆதி மனிதன் காதலத்துக்கு போறோம் அப்படின்னா அவன் மட்டும் ஆண்டவன் படைச்சிட்டான், இயற்கையை படைச்சான், அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு சிவனேன்னு இருந்திருக்கலாம். இருப்போமா? இருக்க மாட்டோம். ஒரு துணையை தேடுவோம். துணை ஒன்று வந்ததுனால வேணும்னு அர்த்தம். அதுதானே உண்மை. நீங்கள் வேணா பாருங்க, நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு பேனா வேணும். வெறும் பேப்பர் மட்டும் இருந்தால் கூட அதை என்ன பண்ணியிருக்கலாம், வெறும் பேப்பர் இருக்குன்னு நிம்மதியாக இருந்திருக்கலாம். இந்த பேனா எப்போ வருதோ எதையாவது சும்மா இருக்க மாட்டோம், எழுதுவோம். எழுதுனோம்னா என்ன பண்ணோம், அது எதையாவது எழுதி தொலைச்சிடுவோம், அது பிரச்சனையாக கூட போயிடும். அப்போ பார்த்தீங்களா, எது வந்தாலும் ஒரு வேணா தானே, துணை வேணை. அப்போ கடகத்தை பொறுத்தவரை இந்த 9வது இடத்திற்கு சனி வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். சுழி சும்மா விடாது. எது விடாது? சுழி. நமக்கு ஒரு சுழின்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான், பிரம்மன் எழுதுறான் இல்லையா? அந்த விதி சும்மா விடாது, நம்மளை துரத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நக்கலாக எங்கேயாவது பேசிடுவோம், எங்கேயாவது சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிடுவோம், பேசக்கூடாத விஷயத்தில் வாயை விட்டுடுவோம். இதில் ரொம்ப அலாட்டாக இருங்க கடகராசிக்காரர்களே. 9வது இடம்ங்கிறது ஒழுக்கஸ்தானம்னு ஒரு பேர் உண்டு. பொதுவாக மாமன் இடம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே எல்லா வீட்லையுமே பாருங்களேன், நம்மளோட சொந்த புராணங்களை எந்த வீட்டில் பேசுவோம் அப்படின்னா சித்தப்பா பெரியப்பாட்ட பேச மாட்டோம்,
மாமன் வீட்டில் தான் பேசுவோம். இன்னும் சுதந்திரமாக ரொம்ப உண்மையாக பயங்கர ஒரு நெருக்கமான உறவு மாமன் குடும்பத்தில் தான் எப்பயுமே இருக்கும். அதே மாமன் குடும்பத்தில் தான் பகையும் முதல்ல உருவாகும். பங்காளி பகை கூட குலதெய்வம் கோயிலுக்கு போனால் போயிடுன்னுவான். இந்த மாமன் பகை பார்த்தீங்கன்னா வரட்டு கௌரவத்திலே போயிட்டு இருக்கும். வாழ்க்கையில் யாரோ ஒரு உறவு அந்த இடத்துல அழுதுகிட்டு இருந்தால் தான் மாமன் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 9வது இடம்ங்கிறது ஒழுக்கஸ்தானம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண வேண்டிய நேரம். இப்போ சனி 9க்கு வந்துட்டாருன்னா உங்கள் ஆசாபாசங்களையெல்லாம் நீங்கள் குறைச்சிக்க வேண்டிய அவசியம். சார் எனக்கு ஸ்வீட்டு பிடிக்கும் சார் அப்படின்னா, பிடிக்குதுன்னா தெரியாமல் தின்னியா, தெரிகிற மாதிரி எனக்கு பலாபலம் பிடிக்கும்னு கேட்கக்கூடாது. அது ஆபத்து. என்னங்க இவ்வளோ அல்பமாக நடந்துக்கிறாங்க அப்படின்டுவாங்க. நம்ம சொல்லுவோம், எங்க சுதந்திரமாக இருக்கிறது அல்பமா, இப்படியும் உண்டு பேருக்கு. சுதந்திரத்துக்கு பேர் இன்னொரு இடத்துல அல்பம்னு பேர். ஆமாம், நம்ம சில பேர் ட்ரெஸ் சென்ஸ். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 9வது இடத்திற்கு சனி வந்திருக்கிறதுனால இந்த வருஷத்தில் அவசியம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வெளியில் காட்டிக்காதீங்க. பிடிச்சதை நீங்கள் மட்டும் ரசிச்சுக்கிங்க. வெளி வாழ்க்கைக்கு ஒரு உருவம், உள் வாழ்க்கைக்கு ஒரு உருவம், இப்படி ரெட்ட வாழ்க்கை வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் கடகராசிக்கு. அதேமாரி குரு 12ஆம் வீட்டுக்கு வரார். சும்மாவே இருக்க விட மாட்டார். இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ண வைப்பார். 10 ரூபா சம்பாதிப்பீங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவீங்க. நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கீங்கிறதுக்கு இந்த கால புருஷனுக்கு தெரியும். கரெக்டாக கணக்கு போட்டுடுவான். அதுவும் 1 ரூபாய் உங்களுக்கு வராது. உங்கள் சம்மந்தப்பட்டவங்க, ஆசைப்பட்டவங்க, உங்களுக்கு லைஃப்பில் யார் மேலெல்லாம் உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கோ அவங்களுக்கே செலவு பண்ணிடுவீங்க. அதில் ஒரு என்ஜாய், அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. யாருக்கு பண்ணோம், இவங்களுக்கு தானே பண்ணோம் அப்படின்னு. ஆனால் பணம் போயிடும். அப்போ நல்லா கவனிச்சிங்க. இப்போ பணத்தை சேவ் பண்ணணும். இன்றைக்கெல்லாம் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. பணம் வேணாமா? வாழ்க்கையில் பணம் தானே மனுஷன் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரும், மரியாதை கொடுக்கும் இல்லையா? நம்ம எல்லாம் சொல்லலாம், கல்வியா செல்வமா வீரமா எது வேணாலும். இந்த செல்வம் இருந்தால் கல்வியும் கிடைக்குது, வீரமும் கிடைக்குது. அப்படி தானே? இப்போ இந்த செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலம் இல்லையா? காலம் வரும்போது சம்பாரிச்சிடணும். ஏன்னா 12 விரயத்தில் போய் குரு உட்காரும் பொழுது வேஸ்ட்டாக செலவு பண்ணிடாதீங்க. ஆனால் சொன்னால் நம்மளுடைய மைண்டு ஏறாது. அது செலவு பண்ண தான் தோணும். இப்போ தான் நீங்கள் ரொம்ப கடுபடியாக இருக்கணும். உங்களுக்குள்ளே நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் போட்டுக்குங்க. நிறைய பணத்தை மறந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு பூட்டிடுங்க. 2-3 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆரம்பிங்க. பணத்தை அங்கங்கே மறந்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சந்தோஷம் பெருகும். அதில் எந்த குறைவும் இல்லை. மற்றவங்களுக்காக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்க. அற்புதமான காலம். நிறைய விஷயங்களை உருவாக்கக்கூடிய விருப்பங்கள் ஏற்படும். உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். ஆனால் பட்ஜெட்டு தான் கொஞ்சம் ஏகுறோம். அதனால் பட்ஜெட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த கெடுதலும் இந்த வருஷத்தில் கிடையாது. இந்த கடகராசிக்காரர்கள் துர்கா பரமேஸ்வரி அதிகமாக வழிபாடு செய்ய மிகுந்த நல்ல பலன்களும் மனோதைரியமும், மனசில் அந்த 7 குதிரை பூட்டிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பாருங்கள். அதை ஏன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது திங்க் பண்ணி பாருங்கள். 7 குதிரை சவுண்டு அப்படின்னு அந்த சவுண்டு மட்டும் கேட்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.